திருச்சியில் இன்று பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா பங்கேற்ற ரோட் ஷோ பிசுபிசுத்திருக்கிறது. பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா பங்கேற்ற வாகன பேரணியில் கூட்டம் சேர்க்க முடியாமல் திணறல் ஏற்பட்ட நிலையில் தற்போது அது விமர்சனத்திற்குள்ளாகி இருக்கிறது. நட்டாவின் ரோட் ஷோ தாமதமாக தொடங்கியும் கூட்டம் சேராததால் பாஜக நிர்வாகிகள் ஏமாற்றமடைந்திருக்கிறார்கள். இது பற்றி கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் இஸ்லாம் இணைகிறார். இஸ்லாம், விவரங்கள். இன்று தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா இன்று விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வந்தார். நேற்று இரவு வந்தார். இன்று காலை அரியலூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். சிதம்பரம் பாஜக வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து அரியலூர்ல அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். தொடர்ந்து அவர் கரூர் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதனை ஆதரித்து கரூரிலும், அதனைத் தொடர்ந்து மதியம் விருதுநகர் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமாரை ஆதரித்து விருதுநகரிலும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இன்று காலை நடந்த பிரச்சாரங்கள்ல அரியலூரிலும் சரி கரூரிலும் சரி அவர் பேசும்போது காலி நாற்காலிகள் தான் அதிகம் இருந்தது. மக்கள் கூட்டம் இல்லை. வெறும் காலி நாற்காலியை பார்த்துதான் அவர் பிரச்சாரம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. இந்த நிலையில இன்று மாலை திருச்சியில அவர் பங்கேற்கக்கூடிய ரோட் ஷோ ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முன்னதாக அந்த ரோட் ஷோ திருச்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த காந்தி சந்தையிலிருந்து திருச்சி மலைக்கோட்டை வரை ஏற்பாடு நடத்த வேண்டும் என பாஜகவினர் தேர்தல் ஆணையத்தினர் முறையிட்டு அனுமதி கேட்டிருந்தனர். ஆனால் அந்த சாலை என்பது மிகவும் குறுகலான சாலை, மேலும் அதிகமான கடைகள் இருக்கக்கூடிய ஒரு சாலையாக, மக்கள் நெரிசல் மிகுந்த ஒரு சாலையாக இருப்பதால் அங்கு அனுமதி தர முடியாது என தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் தெரிவித்து விட்டனர். இதன் காரணமாக பாஜகவை சேர்ந்தவர்கள் இன்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த ரோட் ஷோவிற்கு அனுமதி வேண்டும் என கேட்டு அவர் அனுமதி வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கு விசாரணை இன்று நடந்தது. அதன்படி அந்த சாலையில அனுமதி தர முடியாது. மாறாக திருச்சி மாவட்டம் உறையூர்ல இருக்கக்கூடிய சாலை ரோடு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சாலையில ரோட் ஷோ நடத்தி கொள்ளலாம் என அவர்கள் அனுமதி தந்தாங்க. சாலை ரோட்ல கண்ணப்பா ஹோட்டலில் இருந்து சிஎஸ்சி மருத்துவமனை வரை அவர்கள் ரோட் ஷோ நடத்தி கொள்ளலாம் என அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில அந்த ரோட் ஷோ இன்று மாலை 5 மணிக்கு தொடங்கும் என கூறப்பட்டது. ஜே.பி. நட்டா பங்கேற்கக்கூடிய அந்த ரோட் ஷோ மாலை 5 மணிக்கு தொடங்கும் என கூறப்பட்ட நிலையில மக்கள் கூட்டத்தை சேர்க்க முடியாமல் பாஜக மிகவும் திணறினர். அவர் இன்று மதியம் விருதுநகர்ல பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு 5 மணிக்கெல்லாம் திருச்சி வந்துவிட்டார். ஆனால் 5 மணிக்கு சரியாக அவர்களால் அந்த ரோட் ஷோ தொடங்க முடியவில்லை. காரணம், மக்கள் கூட்டம் அவர்களால் சேர்க்க முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7:30 வரை அவர்கள் மக்கள் கூட்டத்தை சேர்க்க மிகவும் சிரமப்பட்டார்கள் பாஜகவினர். அப்பொழுதுமே அதிக அளவு அவர்களால் கூட்டத்தை சேர்க்க முடியவில்லை. மிகவும் குறைவான அளவே, கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த சாலையில மக்கள் கூட்டம் மிகவும் குறைவாக தான் இருந்தது. அதுவும் ஆங்காங்கே மக்கள் நின்று கொண்டிருக்க காட்சிகளை தான் நம்மளால பார்க்க முடியாது. அப்பொழுது அந்த பாஜகவை சேர்ந்தவர்கள் அறிவிப்பு சொல்லிக் கொண்டே வந்தார்கள். அதாவது எங்கெங்கெல்லாம் மக்கள் கூட்டம் இல்லாமல் இருக்கிறதோ அங்கு மக்கள் கூட்டத்தை நிறுத்துமாறு தொடர்ந்து பாஜக நிர்வாகிகள் அறிவித்திருந்தாங்க. இருந்த போதும் அவர்கள் மக்கள் கூட்டத்தை சேர்க்க முடியாத நிலையில தான் இருந்தாங்க. ஒரு கட்டத்துல தொடர்ந்து காலதாமதம் ஆகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில சரியாக 7:30 மணி அளவுல ஜே.பி. நட்டா அந்த பகுதிக்கு வந்தார். அவர் வந்திருக்கக்கூடிய அந்த திறந்த வேனில அவர் மக்கள்கிட்ட கையசைத்து வரும்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த வேனை சுற்றிலும் சுமார் ஒரு 200 பேர் மட்டும் அந்த வேனுக்கு முன்பாக நடந்து வந்தாங்க. அவர்கள் அந்த ரோட் ஷோ தொடங்கிய அந்த கண்ணப்பா ஹோட்டலில் இருந்து உறையூரில் இருக்கக்கூடிய நாச்சியார் கோவில் வரை அந்த ரோட் ஷோ முடியும் வகையில அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அது வேனுக்கு முன்பாக மட்டும் சுமார் ஒரு 200 பேர் வந்தாங்க. சாலை இருபுறங்களிலும் ஆங்காங்கேதான் மக்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு சில இடங்கள்ல மக்கள் கூட்டம் இல்லாதனால ஏற்கனவே கூட்டம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வேன் கடந்து சென்ற பின்பு அவர்களே மற்ற இடத்தில் நிற்கக்கூடிய முயற்சியிலையும் பாஜகவினர் ஈடுபட்டக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடிந்தது. இப்படியாக இந்த ரோட் ஷோ ஒரு பிசு போனதாகவே தெரிகிறது. ஏற்கனவே கோயம்புத்தூரில் நடந்த பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற ரோட் ஷோவும் இதே போல்தான் நடந்தது. மக்கள் கூட்டம் இல்லாமல் கூட்டத்தை சேர்ப்பதற்கான பல்வேறு முயற்சிகள் பாஜகவினர் செய்த காட்சிகளையும் நிகழ்வுகளும் அப்பொழுது நடந்தது. அதே போலதான் இந்த பகுதியிலும் அதைவிட மிகவும் குறைவாக தான் மக்கள் இருந்தார்கள். பாஜகவுடைய தேசிய தலைவர் பங்கேற்ற ஒரு ரோட் ஷோவில் மக்கள் கூட்டம் இல்லாதது பாஜகவினரும் குறிப்பாக அந்த கட்சியின் சார்பாக திருச்சியில போட்டியிடக்கூடிய அமமுகவினருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி இஸ்லாம்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.